நேயர்களுக்கு வணக்கம். சசிகலா தனியா கட்சி ஆரம்பிச்சது யாருக்கு இடைஞ்சலா இருக்குதோ இல்லையோ, யாருக்கு எதிரா இருக்குதோ இல்லையோ, டிடிவி தினகரனுக்கு ரொம்ப இடைஞ்சலாவே இருக்குது. உடனே முன்னாடி வந்து என்ன பண்ணாரு, கருத்துக்களை சொன்னாரு. ஏங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் கட்டமைச்சு அரசியல் நின்று தேர்தல் நின்று இதெல்லாம் சாத்தியமாங்க? திடீர் இட்லி திடீர் சாம்பார், அதுக்கெல்லாம் நாங்க வந்து அஞ்சுற மாதிரியே கிடையாது. 99% அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனும் ஒரே கூட்டணியில் இருக்கிறதுனால 99% சேர்ந்துட்டாங்களாம். மீதி வெளியில இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் அப்படி இப்படிதாங்க இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்க பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. திடீர் இட்லி திடீர் சாம்பாருக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண போது மயங்க போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், சசிகலா ஆதரவாளர்கள், கே.சி. பழனிசாமி, பெங்களூர் புகழ்நிதி, இப்படி பல பேர் வெளியே நிக்கிறாங்க. இவங்களுடைய ஓட்டல யாருக்கு போவோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டிடிவி தினகரன் சொல்ற மாதிரியே அப்படி வச்சுக்கிட்டாலும் இன்னொரு விஷயம், டிடிவி தினகரன் கட்சிக்கே இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு. சசிகலா எடுத்த புது அவதாரத்தினால டிடிவி தினகரன் கட்சிக்கு ரொம்ப ஆபத்து. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முக்குளத்தோர் சமுதாயத்துடைய வாக்கு சசிகலாவுக்கு பெரும்பான்மையாக வரும், ஓபிஎஸ்க்கு பெரும்பான்மையா வரும். ஏன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு வச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு வச்சதுனால முக்குளத்த சமுதாயம் எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு துரோகம் இழைத்து விட்டார். வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு நம்மளுக்கு துரோகம் செஞ்சு விட்டார். எப்படிங்க அவர் கூட போய் கூட்டணி வைக்கலாம்? கேள்வி வரல. இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட இருந்த ஜீவிதா நாச்சியார் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கட்சியில இருந்து விலகி இருக்கிறாங்க. சசிகலா தலைமை ஏத்துட்டு வந்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது டிடிவி தினகரன் சசிகலாவுடைய ஆதரவாளர் இருந்தார். அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு போராடினாரு, சட்ட போராட்டத்தை போராடினார். ஆனா அதுக்கப்புறம் அவர் ஒரு காலகட்டத்துல தெரிஞ்சுக்கினாரு, நம்ம இதுக்கப்புறம் இப்படியே பிடிச்சிருந்தா வேலைக்காவது தனியா கட்சி ஆரம்பிச்சு நம்ம தனியா ஒரு ரூட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவர் போயிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் தான். சசிகலா ஆதரவு பெற்றவர்கள் சசிகலா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சிட்டாரு, துணை பொதுச் செயலாளரா தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா வச்சுட்டு போன டிடிவி தினகரனுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சசிகலா ஆதரவாளர்கள் எல்லாமே அந்த பக்கம் இருந்து அவருக்கு உறுதுணையா இருந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சு சில பல ஆஃபர்களை கொடுத்து ஆதரவாளர்கள் தாம் பக்கம் திரட்டி கொண்டார் டிடிவி தினகரன் அப்படின்னு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்படியா இருக்கும் பொழுது இன்னைக்கு இவங்களே தனியா என்ன பண்ணிட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டா ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாமே அவங்களுக்கு தானே விசுவாசி, ஒருவேளை நம்மள விட்டுட்டு போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் டிடிவி தினகரனுக்கு வந்துருச்சுங்க. இதாங்க நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அவர் பிதற்றுகிறார், டிடிவி தினகரன் பிதற்றுகிறார், பயத்துல பிதற்றுகிறார். என்ன பேசணும் ஏது செய்யணும் சொல்லி தெரியாம பிதற்றுகிறார் அப்படின்னு சசிகலா ஆதரவாளர்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க தினகரனை. இன்னொரு விஷயம் நல்லா நம்ம நோட் பண்ணிக்கிறோம். டிடிவி தினகரன் சசிகலாவுடைய பின்புலத்துலதான் என்ன பண்ணாரு வந்தாரு. ஆனா இன்னைக்கு சசிகலாவே எதிர்க்க அளவுக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, துணிஞ்சிட்டாரு. சசிகலா யாருங்க, சித்தி தானங்க, ஏங்க அவர் வந்து இது பண்றாரு? ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற ஆதரவாளர்களை அபகரிச்சிருவாங்களோ, நம்ம அரசியல தனியா நின்றுவோமோ அப்படின்ற ஒரு பயம் டிடிவி தினகரனுக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு சசிகலாவை எதிர்க்க துணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, 3 மாசத்துல யார கட்சி ஆரம்பிச்சு தேர்தல்ல பதிவு பண்ணி அதுக்கப்புறம் தேர்தல்ல நின்னு வாக்கு வாங்குறதுலாம் ரொம்ப சாதாரண, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. சசிகலா அவர்களுக்கு 0.01% கூட வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்க தேர்தலில் நின்னா வாக்கு அந்த அளவு கூட வராது அப்படி சொல்றாரு. எங்களுக்கு தாங்க அதிகப்படியான வாக்கு வரும். அதிமுக 2ஆ பிரிஞ்சிருச்சு, சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுனால அதிமுகவுக்கு பாதகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பாதகம் அப்படின்லாம் பேசாதீங்க. உண்மையிலேயே சசிகலா வந்து இந்த தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையான கலை யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் இந்த தேர்தலை நின்று ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண மாட்டார். அது நிதர்சனமான உண்மை. ஆனா சசிகலா அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் நிக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு பெரிய அடி விழும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி டீம்லயும் சசிகலா ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் டீம்லயும் சசிகலா ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்னாங்கன்னா வாக்குகள் பிரியும். இரட்டை இலை வாக்குகளே தனியா பிரியும். அந்த இரட்டை இலையே 2 இலையில தனித்தனியா பிரிஞ்சுன்னு போயிடும். அம்மா மக்களோட குக்கரு டாப்பு தனியா பாட்டம் தனியா பிரிஞ்சு வைக்கிறோம். அந்த அளவுக்கு சசிகலா அவர்களுக்கு பவர் இருக்குது அதிமுகவுல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நேற்று தினத்துல வந்த கூட்டங்களும் அது நம்மளுக்கு நல்ல தெளிவா தெரியுது. ஏன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சோட உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு உளவுத்துறை வச்சிருக்கிறாருல, அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. சசிகலா அவர்களை எப்படியாவது அரட்டி உருட்டி மிரட்டி கிருட்டி எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு
எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்திருக்கிறாரு, டிடிவி தினகரனும் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒருவேளை சசிகலா அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள போனா எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் ஒருத்தர் பார்த்துக் கொள்ளணும், கை குலுக்கிக் கொள்ளணும். இப்ப எப்படி டிடிவி தினகரனும் இபிஎஸும் வெளியில இருக்கும் போது ஒருத்தர் திட்டிக்கினாங்க. அவருக்கு அரசியல் நாலேஜ் எல்லாம் இல்லைங்க, எங்களெல்லாம் பார்த்து பயந்தாங்க, அம்மாவுக்கு கடிதம் எழுதலாம், இவங்கெல்லாம் இப்படியா அப்படின்னா நாங்க பார்த்து சிரிச்சோம், எங்களை பார்த்தாலே நடுங்குவாரு, எங்க வீட்டுல காரு தொடச்சு நின்றாரு, சாமான் கழுவி நின்றாரு, பாத்ரூம் இப்படி விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறதுக்கெல்லாம் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொன்னவர் டிடிவி தினகரன். ஆனா நெருக்கடியில கூட்டணியை வச்சுட்டு ஒருத்தரை பார்த்து கையை குளிக்கின்னு சிரிச்சுக்கின்னு நாங்க பங்காளிகள், எங்களுக்குள்ள சண்டை இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு டிடிவி தினகரன். ஆனா இப்போ சசிகலா உள்ள வந்துட்டா இவங்களுடைய அடையாளம் என்னவா மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா சசிகலா அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள போக மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா டிடிவி தினகரனுடைய வாக்கையும் இபிஎஸ் உடைய வாக்கையும் இரண்டாக பிரிப்பார் அப்படின்றதுதான் கலை யதார்த்தம். இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டுதான் டிடிவி தினகரன் வீதியில பிதற்றுகிறார் அப்படின்னு சசிகலா ஆதரவாளர்கள் புட்டு வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அமைதி காக்குறது ஏன்? சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மேல வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்காம இருக்கிறாரு அப்படின்னா, சசிகலாவை எதிர்க்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பயம். ஒருவேளை எதிர்த்துட்டா ஒட்டுமொத்த கூடாரமும் காலி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. நீங்க உள்ள இருக்கும்போது என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பேசிருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம், சசிகலா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் இபிஎஸ் உடைய கட்சியில இருக்கிறவர்கள் பெரும்பாலானோர் சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னு சொல்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சோ அதனால இப்போ சிவி சண்முகம் வாயை திறந்தாரா? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு? டி ஜெயக்குமார் அவர் என்ன சொன்னாரா? தங்கமணி, ஆர்பி உதயகுமார் என்ன பேசினாரா? விஜயபாஸ்கர், எடப்பாடி உங்க தலைவர் உங்க பொதுச் செயலாளரை துரோகின்னு சொல்லி சொல்றாங்க, அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சசிகலா அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, உங்க பொதுச் செயலாளரை பொதுவெளியில இப்படி பேசுறாங்க, முன்னாடி குரல் கொடுங்களேன். எங்க போனாரு ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், சிவி சண்முகம், ஜெயக்குமார், எங்க போனீங்க? வாங்க, உங்க பொதுச் செயலாளர் நீங்களே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பாரு? அவரு தாங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, தேர்தல் பணி அந்த பணி சுத்தின்னு இருக்காரு. நீங்க வாங்கல, சசிகலா விமர்சிங்க, பதிலடி கொடுங்க. எங்க பொதுச் செயலாளர் துரோகி இல்ல, எங்க பொதுச் செயலாளர் உங்களை முதல குத்துல, வாங்க பதிலடி கொடுங்க. எங்க போயிட்டீங்க? ஏன்னா யாரும் வரமாட்டாங்க, எல்லாருக்கும் பீஸ் கைண்டிடுச்சு அப்படின்னு தான் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை யாருன்னா எதிர்த்து விமர்சனங்கள் முன்வைத்தா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா வராங்க. விஜய்க்கு பதிலடி கொடுக்க வரலையா? இதே டிடிவி தினகரனுக்கு கொடுக்க வரலையா? ஓபிஎஸ் கொடுக்க வரலையா? ஏன் இப்ப வரமாட்டேங்கிறீங்க? சசிகலாவை எதிர்க்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு திராணி இல்ல சொல்லுங்க அப்படின்னு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் கேட்கிறாங்க. சார் சொல்லுங்க சார், சீக்கிரம் வாங்க சார், அவங்களுக்கு பதிலடி கொடுங்க சார் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா சசிகலாவை எதிர்க்க மாட்டாங்க. ஒருவேளை ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது இங்க என்ன பேசலாம், இதே சிவி சண்முகம் பேசலாம், ஆர்பி உதயகுமார் பேசலாம், ராஜேந்திர பாலாஜி பேசலாம், ஜெயக்குமார் அண்ணா பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். இன்னைக்கு அவங்க லைவ்ல இருக்கிறாங்க, பேசுங்க வாங்க பேசுங்க அப்படின்னா யார பேச வரமாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனம்னு இருக்கு. சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பத்தி அந்த அளவுக்கு தோல் உரிச்சு காட்டியும் இன்னும் அந்த பக்கத்துல இருந்து யாரும் எதிர்வினை ஆற்றவே இல்லப்பா அப்படின்றதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, கேள்வியா இருக்கு. டிடிவி தினகரனுக்கு பயம் உளறிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, ஏங்க திடீர் இட்லி, திடீர் தோசை, திடீர் சாம்பாருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டா அவங்க தேர்தலில் நின்று ஆட்சியை பிடிச்சிருவாங்களா, வாக்கு சதவீதம் வாங்களா? 99% வாக்கு எங்க கிட்டதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் நானும் இணைஞ்சிட்டோம், எங்க கிட்டதான் அதிமுக வாக்கு இருக்கு, அவங்க கிட்டலாம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. தேர்தல்ல பாக்கலான்னு யாருக்கு எத்தனை % ஓட்டு வருது, சசிகலாவுடைய புது வரவுனால எடப்பாடி பழனிசாமிக்கு உங்களுக்கோ பெரிய அடி இருக்குதா இல்லையா அப்படின்றத தேர்தல்ல பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.